ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆண்டுடைய வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டுடைய வார்த்தை என்பது வெறுமையாக திரும்புவதில்லை. ஆண்டவர் என்ன காரியத்தை செய்யும்படியாக எதற்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டு தான் திரும்புவான். ஆண்டுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறபடியினால் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை என்ன, அதனுடைய வல்லமை என்ன, அது எவைகளை செய்யும் என்பதை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் தானாகவே ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். இன்னொன்று, ஆண்டோடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அவர் சிருஷ்டிப்பை பார்த்தாலே ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னால் வெளிச்சம் உண்டாகிவிட்டது. ஒவ்வொன்றாய் பார்க்கலாம். படைப்பை எவ்வளவு மகத்துவமாய் தமது வார்த்தையினால் அவர் உருவாக்கினார் என்பதில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் வேதத்தில் ஒவ்வொரு பகுதியை வாசிப்போம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்திலே கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. மரியாள் போய் இயேசுவிட சொல்லும் பொழுது, இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை என்று சொல்லும் பொழுது வேலைக்காரர்களை கூப்பிட்டு இயேசுவை காண்பித்து அவர்களிடம் சொல்லுகிறார். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள், அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நடந்தது என்ன? தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. மத்தேயு 8:8 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு எஜமான் வருகிறான் தன் வேலைக்காரன் சுகமாகும்படியாய். அவன் வியாதியாய் இருக்கிறான், அவனால் வர முடியாத இயேசுவிடம். இயேசு சொல்லுகிறார், நான் அங்கு வருகிறேன். இல்லை, நீர் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாவான். பாருங்கள், ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், சுகமடைவான், சுகம் உண்டாகிறது. அவ்வளவு வல்லமை படைத்த தேவன். காற்றும் கடலும் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. மகத்துவம் உள்ள தேவன் இன்று நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். தமது வார்த்தையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அவருடைய வார்த்தையை கேட்போம் என்று சொன்னால் அதில் ஜீவன் இருக்கும், அதில் மரணம் இருக்காது, அதில் நன்மை இருக்கும், தீமை இருக்காது, அதில் வெளிச்சம் இருக்கும், இருள் இருக்காது, அதில் ஆசீர்வாதம் இருக்கும், சாபம் இருக்காது. ஒரு ஊழியக்காரர் வல்லமையாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். அநேக இடங்கள் ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்தினார். எதிர்பாராத விதத்தில் ஒரு வியாதியிலே படுக்கையாகிவிட்டார். அவர் அந்த படுக்கையிலே விழுவார் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒரு மனதில் ஏராளமான குழப்பம், மருத்துவம் மற்ற காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது இனி அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தார். ஆனால் துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கும்போது, என்ன ஆண்டவரை என்னை எப்படி முடக்கி போட்டுட்டீர்ன்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்தார். ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். இல்லை மகனே, நான் உன்னை முடக்கி போடவில்லையே, இல்லை என்னால் எழுந்து எதுவுமே செய்ய முடியவில்லையே, நான் படுத்த படுக்கை ஆகிவிட்டேன், இப்பொழுதும் நான் மரணத்தை எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் சொல்லினார். ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னேன் நான் சொல்லி ஆண்டவர் கேட்டாரா? நீ மரித்து விடுவாய் என்று ஒருவேளை மருத்துவம் சொல்லலாம், ஆனால் நீ மரித்து விடுவாய் என்று சொன்னேன் நான் சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாரா? உடனே இந்த ஊழியர் யோசிக்க ஆரம்பித்தாரா. ஆமா, ஆண்டவர் அதை பற்றி எதுவுமே பேசலையே. அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அதனால் உடனே எழுந்து கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார். உன்னத பலன் இறங்கினது. தன்னுடைய காரியங்களை மீண்டுமாய் செய்தாராம். பாருங்கள், அநேக நேரம் சூழ்நிலைகள் சொல்லுகிறது, மருத்துவம் சொல்லுகிறது, மற்றவர்கள் சொல்லுகிறது தான் நமக்கு ஆழமாக பதிந்துவிட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையின் பகுதியை பார்க்கிறோம், சரீரத்தை பார்க்கிறோம், சூழ்நிலையை பார்க்கிறோம், எதிர்காலத்தை பார்க்கிறோம். பயமும் திகிலும் குழப்பமும் முடிவும் தான் வரும். இல்லை, ஆண்டோடைய வார்த்தை பார்ப்போம், அதற்கு கீழ்ப்படிவோம், அப்படியே ஆண்டோட வார்த்தையின்படி காரியங்கள் நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, வார்த்தையில் எவ்வளவோ வல்லமை வைத்திருக்கிறீங்கப்பா. வார்த்தைக்கு நாங்கள் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க நீர் உதவி செய்யும். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உடைய வார்த்தை நீர் அதிகமாய் மகிமைப்படுத்திருக்கிற வேதம் சொல்லுகிறதே. இந்த நாட்கள் உடைய வார்த்தை கிடைக்காத காலகட்டங்கள், எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் தவறான உபதேசங்கள், எங்கு பார்த்தாலும் விசுவாசமற்ற வார்த்தைகள், எங்கு பார்த்தாலும் நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலைகள், எங்கு பார்த்தாலும் மரண கட்டுகள், வேதனைகள், பலவீனங்கள், நோய்கள், என்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்பிக்கையில்லாத மக்கள் ஒருவேளை ஜனங்கள் இந்த செய்தி இன்னைக்கு கேட்க நேரிட்ட ஒரு நம்பிக்கையின் வார்த்தை நீர் கொடுப்பீராக. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா, சூழ்நிலை மாறும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வெளிச்சம் உதித்துவிடும், மரணம் மாறி ஜீவன் உண்டாயிரும் அப்பா. ஒவ்வொருவரோட பேசும் வார்த்தையை கேட்கும்படியாய் செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை நீர் அனுப்புவீராக. இந்த நேரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தை உண்டாகட்டும். வலதுகையை பிடித்து நீங்க சொல்லுங்க, துணை நிற்கிறேன், சூழ்நிலை மாற்றுவேன், யுத்தம் பண்ணுவேன், வழக்காடுவேன், கூட இருப்பேன், கைவிட மாட்டேன் சொல்லுங்கப்பா. அது போதும். அதுதான் கேட்கிறோம். அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தேர்வெழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தையும் பலனையும் தைரியத்தை கொடுங்கப்பா. ஆயத்தப்படுகிற பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தும்.
துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வோம். அதோடு மட்டுமல்ல, அதனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்வோம், விசுவாசிப்போம். நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகும். அதோடு மட்டுமல்ல, வார்த்தையின்படி காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நம்பிக்கையோடு, இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.